சார், ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ஐடி தான், உங்களுக்கு தெரியும். அந்த ஃபீல்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு இப்போதான் ஒரு 1 வீக் இது பண்ணிட்டு ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயான. உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு இந்த இது பேர் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா இல்லாம அதுல இருந்து தாண்டி வித்தியாசமா இன்னொரு ஃபீல்ட்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, பட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ண தம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த இதில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதில் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த இடத்துல பிரைசிங் பத்தி பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஆல்ரெடி கொடுத்த எக்ஸாம்பிள் தான் எனக்கு எப்பயுமே ஞாபகம் வரும். ஆல்ரெடி ஒரு கடையில இப்ப வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அந்த மளிகை கடைக்கு தான் எப்பயுமே போறோம் அப்படின்னா அதுல இருந்து ஏன் இன்னொரு கடைக்கு நீ டக்குன்னு மாறணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் பிரைசிங்ல எப்பயுமே பார்க்கணும். நம்ம வந்து ஒரு பொருளோ இல்ல மளிகை கடை மாதிரி நம்ம போயிட்டு வேணாம் அப்படின்னா தூக்கி போட்டு வர மாதிரி சின்ன பொருள் கிடையாது, இல்ல சின்ன சின்ன விஷயம் கிடையாது. எக்ஸ்போர்ட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரிக் டன் கணக்குல, டப்பா கணக்குல, மூட்டை கணக்குல பண்ணுவோம். அந்த இதுல ஒரு டப்பால ஒரு பைசா அடி வாங்கினாலுமே அவ்வளவு பெரிய ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பா 1000 ரூபா, 2000, 3000. நீங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நிறைய காட்டும் போது நம்மளுக்கு அதுல ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில நம்ம ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரூபா நம்ம கை காசு போட்டு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதான் நீங்க சொல்லிதான் தெரிஞ்சு. ஸோ பிரைசிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவும் அவேர்னஸ் பாக்குறீங்க, எல்லாம் யாராச்சும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா காசு வேணும் அப்படின்ற இன்டென்ஷனோட வரதோட ஒரு கெரியர் வேணும், ஒரு லைஃப் வேணும், எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கணும், உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்ன்ற இன்டென்ஷன் இருந்தா மட்டுமே தனியா வாங்க. இன்டென்ஷன் இருந்தா மட்டுமே காசு செலவு பண்ணியும் படிக்கிறதுக்காக செலவு பண்ணியும் உட்காருங்க. அண்ட் டைலமால, அதாவது எப்படி சொல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிட்டு ஒரு நாளுக்கு 3500 ரூபா கொடுக்கறது, ஒரு நாளைக்கு இது கொடுக்கறது, 15,000 ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம்ல உட்காரலன்னா வேஸ்ட். அதுக்கு நீங்க அந்த 15,000 ரூபாய்க்கு நீங்க நல்லா சாப்பிட்டு போயிருந்திருக்கலாம், நீங்க ஒரு நல்ல 4 துணியும் அங்கேயே யாருக்காச்சும் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ டிசிஷன் எடுக்க போறீங்கன்னா ப்ராப்பரா எடுத்துருங்க. அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டிஜிட்டலா நம்ம நிறைய விஷயம் பண்ண போறோம். நம்ம இறங்கி போய் நம்ம நிறைய பேரை மீட் பண்ண போறது இல்லை. உங்களால மீட் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணலாம், பட் டிஜிட்டலா தான் நிறைய ஒர்க் பண்ண முடியும். ஸோ படிக்காமையே போயிடலாம், நம்மளுக்கு மேக்ஸ் தரனால அவங்க சொல்லி தந்துருவாங்க, யாரையும் நம்பாதீங்க. லிட்டரலி யாரையும் நம்பாதீங்க. நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு விதத்துல காசு சம்பாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்க பையன் இல்ல உங்க ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்கல தவிர நீங்க வேற யாருக்கும் சொல்லி தருவீங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்துட்டு தென் ஏதாச்சும் கிளாஸுக்கு போய் ஜாயின் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. என் லெவல் நான் என் சைட்ல இருந்து வேற குறிக்கின்றது போதும். அவேர்னஸ் அது மாதிரி வேற ஏதாவது டீட்டெயில்டா. ஸோ ப்ரைசிங் ரொம்ப முக்கியம். அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் தெரியல, மேத்தமேட்டிக்ஸ் வராது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க சேரவே சேர்ந்துடாதீங்க. ஆல்ரெடி முந்தானத்து தான் ஒருத்தவங்க எங்க கூட படிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஒருத்தவங்க போனதாகவும் சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ டெடிக்கேஷன் வேணும். அண்ட் ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் உட்காடுறது பத்தாது, ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் உட்காரதெல்லாம் பத்தாது. ஃபுல் டெடிக்கேஷன் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இதுல இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் அடிமட்ட தொழிலாளியாவே இருந்துடணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார்.